Hi everyone, welcome back to my channel. So in the video la வந்து 12th standard mathematics very important 5 mark questions தான் பார்க்க போறோம். So இதுல பாத்தீங்கன்னா chapter wise வந்து 5 marks வந்து இருக்கும். All 5 marks எல்லாமே இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணி. So அந்த 5 markல எதெல்லாம் வந்து important 5 mark questions அப்படிங்கறத நான் இந்த வீடியோல வந்து சொல்றேன். So 5 markல 35 out of 35 வந்து நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். It is not for only other exams, it's also for your public exam. ஓகேங்களா? So public examக்கான very important 5 mark questions தான். இப்பவே நீங்க இத படிச்சிட்டீங்கன்னா இப்பவே நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு கஷ்டமா கேட்டாலும் 35 out of 35 7 5 மார்க்குமே உங்களால அட்டெண்ட் பண்ணி 35 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சோ சாப்டர் வைஸ் பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चनா இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் 1.1 அப்படின்னா எடுத்துக்காட்டு 1.1 ஓகேங்களா? சோ அதே மாதிரி இப்போ எக்ஸசைஸ் 1.1 அப்படின்னா பயிற்சி ஓகேங்களா? பயிற்சி கணக்குன்னு அர்த்தம். சோ தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் நான் சொல்ற நம்பரை வச்சு பாத்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கல்வி மினி சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் பார்க்க முடியும். இப்போ வாங்க சாப்டர் வைஸ் வந்து லெசன் வைஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस பார்க்கலாம். இதுல ஒரு சில லெசன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2 5 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. அதாவது ஒரே லெசன்ல 10 மார்க் எடுக்கலாம். சோ அதெல்லாம் என்னென்ன லெசன் அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चंस பாத்துறலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.1 ஏங்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு வெரிஃபை a of a equal to a of a equal to determinant of I3 அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணணும். இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन இது வந்து பாத்துக்கங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 1.12 எக்ஸாம்பிள் 1.12 if a equal to 1/7 into ஒரு 3x3 matrix is orthogonal அப்படின்னு சொல்லிட்டாங்க. செங்கோண மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. then we have to find a b c ஓட வேல்யூ a b c ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு a இன்வெர்ஸ் ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணனும். a இன்வெர்ஸ் ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 1/determinant a into adjoint a ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணி வரணும். அதுக்கு ஆர்த்தோகனல் அப்படினா நமக்கான ஃபார்முலா தெரியணும். a into a transpose equal to a transpose into a equal to i ன்னு வரும்ல. சோ அதுல வந்து a ஓட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு a ஓட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா abc ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.21 வெரி இம்பார்ட்டன்ட். காஸ் ஜோர்டான் மெத்தட்ல இன்வெர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணனும். சோ ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. சோ பாத்துக்கங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.23 solve the system of linear equation using inversion method மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட பயன்படுத்தி சால்வ் பண்ணனும். சோ அடுத்தது எக்ஸாம்பிள் 1.24 இதுக்கு நான் 3 ஸ்டார் கொடுக்கிறேன். கம்பல்சரி கேட்கக்கூடிய ஒரு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அதாவது AB அப்படிங்கற ரெண்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. we have to find the product of AB and BA. AB and BA உடைய ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணனும். ஃபைண்ட் பண்ணிட்டு we have to solve the system of equation. இந்த system of linear equationையும் சால்வ் பண்ணனும். வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சேம் டைப்ல எக்ஸர்சைஸ்லயும் ஒன்னு இருக்கும், நான் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா கிரேமர் ரூல் எக்ஸாம்பிள் 1.25 கிரேமர் ரூல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு क्वेश्चन தான் இருக்குது. மொத்தமே எக்ஸாம்பிள்ல சொல்றேன். எடுத்துக்க எக்ஸர்சைஸ்ல 4 क्वेश्चन இருக்குது. அதுல 2 இம்பார்ட்டன்ட். அது நான் என்னன்னு சொல்றேன். எக்ஸாம்பிள்ல ஒரே ஒரு क्वेश्चन தான் இருக்குது. இஃப் இன் கேஸ் கிரேமர் ரூல்ல எக்ஸாம்பிள்ல கேட்டாங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த 1.25 தான் கேட்பாங்க. சால்வ் பை கிரேமர் ரூல் பாத்துக்கங்க. வெரி இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சோ தென் பாத்தீங்க அப்படின்னா கிரேமர் ரூல் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ரேரா 3 மார்க்லயும் கேட்பாங்க. ஓகேங்களா? பட் இது வந்து 5 மார்க் क्वेश्चन. பட் சம்டைம்ஸ் 3 மார்க்ல கேட்பாங்க, பாத்துக்கங்க. தென் எக்ஸாம்பிள் 1.27 ஓகேங்களா? காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணனும். சோ ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.29 டெஸ்ட் தி கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்றது. வெரி இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. கன்சிஸ்டன்சி செக் பண்ணி ஒருங்கமை உடையதா என்பதை செக் பண்ணிட்டு இஃப் பாசிபிள் இந்த ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணனும். வெரி இம்பார்ட்டன்டான क्वेश्चन. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறப்ப 1.32 டெஸ்ட் தி கன்சிஸ்டன்சி ஃபார் தி ஃபாலோவிங் லீனியர் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். இதுவும் எக்ஸாம்ல நிறைய தடவை கேட்ட क्वेश्चन. சோ இது வந்து பாத்துக்கங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.35 solve the system of இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணனும். ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்டான क्वेश्चन. 36 37 எல்லாம் சேம் மெத்தட் தான். சோ அதனால இது எல்லா क्वेश्चनயுமே வந்து நல்லா பாத்துக்கங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்றது. பை காசியன் எலிமினேஷன் மெத்தட் மூலமா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து சால்வ் பண்ணனும். சேம் எக்ஸர்சைஸ்லயும் ஒரு क्वेश्चन இருக்கும். நான் அதுவும் என்னன்னு சொல்றேன். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா
எக்ஸசைஸ் இப்போ வந்தாச்சு. எக்ஸாம்பிள்ல சாப்டர் 1ல எக்ஸாம்பிள்ல இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1.1ல இதே மாதிரி ஒரு மாடல் பார்த்திருப்போம். 1/7 அப்படின்னு இருக்கும். சோ அதுல ஏபிசியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க டைரக்டா சொல்லிட்டாங்க. இஃப் ஏ கொடுத்துட்டாங்க, prove that A inverse equal to A transpose. A transpose ரோவை வந்து காலமா எழுதிரணும். A inverse இதுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் adjoint A கண்டுபிடிச்சு அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி டிடர்மினன்ட் A and adjoint A கண்டுபிடிச்சு A inverse கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு both are equal அப்படின்னு சொல்லணும். வெரி வெரி இம்பார்ட்டன்டான क्वेश्चन. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 8th क्वेश्चन. எக்ஸர்சைஸ் 1.1ல 8th क्वेश्चन. adjoint A கொடுத்துட்டாங்க, then A ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸர்சைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் காஸ் ஜோர்டான் மெத்தட் பயன்படுத்தி சால்வ் பண்றது. அடுத்தது எக்ஸர்சைஸ் 1.3ல பாத்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் பயன்படுத்தி சால்வ் பண்ணனும். அதுல ஃபோர்த் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட்ல ஃபோர்த் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன்ல எக்ஸாம்பிள் சேம் டைப்ல ஒரு எக்ஸர்சைஸ்ல ஒரு क्वेश्चन இருக்கும்னே. ஏபிங்கற மேட்ரிக்ஸ் கொடுத்து ஏபி அண்ட் பிஏ ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு we have to solve the system of linear equations. வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் क्वेश्चन எக்ஸர்சைஸ் 1.3ல. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸர்சைஸ் 1.4ல கிரேமர் ரூல் சொன்னேன்ல. சோ 5 மார்க். தேர்ட் क्वेश्चन வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அது வந்து பாத்துக்கங்க. அடுத்து ஃபோர்த் क्वेश्चन சொன்னேன்ல 2 5 மார்க் இருக்கும்னு. ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல இந்த क्वेश्चन நிறைய தடவை உங்களுக்கு வந்து இந்த பின்னம் வராம டிவைடட் பை வராம டைரக்டா இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து அந்த எக்ஸாம்பிள் 1.25 கேட்டுருவாங்க. சம்டைம்ஸ் உங்களை டிஃபிகல்ட் ஆக்கணும் அப்படின்னா தான் இந்த இடத்துக்கு வருவாங்க. சோ இந்த ஃபோர்த் சப்டிவிஷன் பாத்துக்கங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அடுத்தது வந்து சால்வ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை காஸியன் எலிமினேஷன் மெத்தட். எக்ஸர்சைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டையுமே பாத்துக்கங்க. அண்ட் செகண்ட் क्वेश्चन வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் ax² + bx + c is divided by x + 3 and x + 5 and x - y அப்படி சாரி x - 1 அப்படிங்கறப்ப இது வந்து டிவைட் பண்ணல. ரிமைண்டர்ஸ் வந்து 21 61 and 9 அப்படிங்கறப்ப ஃபைண்ட் ஏபிசி யோட வேல்யூ பை காஸியன் எலிமினேஷன் மெத்தட் பயன்படுத்தி. அடுத்து எக்ஸர்சைஸ் 1.6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல செகண்ட் சப்டிவிஷன் ஃபோர்த் சப்டிவிஷன் ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த क्वेश्चन ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k which equation kx - 2y + z = 1 x - 2ky + z = -2 x - 2y + kz = 1 அப்படிங்கறப்ப have no solution, unique solution, infinitely many solution. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन, அது பாத்துக்கங்க. சோ அடுத்தது தேர்ட் क्वेश्चन. இதே டைப்ல எக்ஸாம்பிள் ஒன்னு இருக்கும் இருந்துச்சு, பட் அது நான் சொல்லியிருக்க மாட்டேன் because that is not major important. பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். lambda வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு then this is have no solution, unique solution, infinitely many solution னு சொல்லணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ஈக்குவேஷன் ஒன்னு சொன்னேன்ல. சோ இந்த தேர்ட் क्वेश्चन இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் 1ல. அடுத்தது சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस பார்க்கலாம். சோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல உள்ள சாப்டர் 2 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல உள்ள பப்ளிக் எக்ஸாம்க்கான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸர்சைஸ் 2.7ல 6th क्वेश्चन வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது z = x + iy அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. தென் ஆர்குமென்ட் ஆஃப் z - i divided by z + 2 = π/4 அப்படிங்கறப்ப we have to show that x² + y² + 3x - 3y + 2 = 0 னு சொல்லணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸர்சைஸ் 2.8ல 5th क्वेश्चन கம்பல்சரி 5 மார்க்ல கேட்பாங்க. எப்பவாவது ரேரா 3 மார்க்ல கேக்குறாங்க. பட் இது வந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन கம்பல்சரி கேட்கக்கூடிய क्वेश्चन. z³ + z7 சாரி z³ + 27 = 0 அப்படிங்கறத சால்வ் பண்ணனும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாத்துக்கங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 மார்க்ல வேற கேட்கக்கூடியது வந்து அவ்வளவுதான். இந்த சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல 5 மார்க் அவ்வளவுதான். ஒரு சில இது இருக்குது, பட் அது 3 மார்க்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. நான் அதை வந்து 3 மார்க் வீடியோ போடல சொல்றேன். 5 மார்க் அவ்வளவுதான். தியரி ஆஃப் ஈக்குவேஷன் தேர்ட் சாப்டர். ஓகேங்களா? தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷனை பொறுத்தளவுல இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படின்னு பார்க்கையில எக்ஸாம்பிள் 3.17 இது x³ மைனஸ் இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணனும். சிந்தட்டிக் மெத்தட்லயே சால்வ் பண்ணலாம். வாட் எவர் இட் இஸ். அவங்க மெத்தட் எதுவும் கொடுக்காதனால நம்ம டைரக்டா சிந்தட்டிக் மெத்தட்லயே சால்வ் பண்ணலாம். x³ - 3x² - 33x + 35 = 0 and 2x³ + 11x² - 9x - 18 = 0. எக்ஸாம்பிள் 3.18 ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அது வந்து நல்லா பாத்துக்கங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 3.23 3.24 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அடுத்தது எக்ஸாம்பிள் 3.26 27 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல. சோ அடுத்தது எக்ஸர்சைஸ் 3.1ல பாத்தீங்க அப்படின்னா 9th क्वेश्चन கம்பல்சரி கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन. சோ அது வந்து பாத்துக்கங்க. 6th क्वेश्चन சம்டைம்ஸ் கேக்குறாங்க. இத ஒரு தடவை பாருங்க. பட் 9th and 10th
கம்பல்சரி கேட்கக்கூடியது. 3 ஸ்டார் வந்து 2 கொஸ்டினுக்குமே சேர்த்துதான். ஓகேங்களா? சோ 100% கேட்கக்கூடியது, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க இந்த 2 5 மார்க்குமே. அதுல இந்த 10th கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இஃப் த ஈக்குவேஷன்ஸ் x ஸ்கொயர் பிளஸ் px பிளஸ் q ஈக்குவல் டு 0 அண்ட் x ஸ்கொயர் பிளஸ் p டாஷ் x பிளஸ் q டாஷ் ஈக்குவல் டு 0 ஹேவ் a காமன் ரூட். ரெண்டுமே ஒரு காமன் ரூட் இருக்கு அப்படிங்கிறப்ப we have to show must be equaled pq dash minus p dash q divided by q minus q dash or q minus q dash divided by p dash minus q. r இருக்குங்கனால ஒண்ண மட்டும் சால்வ் பண்ணிட்டு நிறுத்திட கூடாது. both the solutions we have to show that. okay, ரெண்டுமே இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. 10th क्वेश्चन and also 9th क्वेश्चन ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். then exercise 3.3 ல பாத்தீங்க அப்படினா இந்த क्वेश्चन solve the cubic equation sum of two its roots. இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சோ அது வந்து பாத்துக்கங்க. சோ தென் பாத்தீங்கன்னா 5th क्वेश्चन, 4th क्वेश्चन k வேல்யூ ஃபைண்ட் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5th all zeros of the polynomial power 6 இருக்குது. அப்ப இதுல வந்து 6 சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கும். சோ x cube minus 3x power 5 minus 5x power 4 plus 22x to the x cube minus 39x squared minus 39x plus 135. if it is none that 1 plus 2y and minus root 3 or 2 of its root zeros. அதாவது மொத்தம் 6 சொல்யூஷன் இருக்குது. அதுல 2 சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. 1 plus 2ஐயும் root 3யும் வந்து இதோட 2 சொல்யூஷன்ஸ் சொல்லிட்டாங்க. then we have to find another 4 solutions என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணனும். வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சோ இதையும் வந்து நல்லா பாத்துக்கங்க. சோ தென் பாத்தீங்க அப்படின்னா இதுல வேற இம்பார்ட்டன்ட் அப்படின்னா exercise 3.4 இது மாதிரி 2 எக்ஸாம்பிள் क्वेश्चन இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன். சோ அதே மாதிரி தான் exercise 3.4ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் क्वेश्चनே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸர்சைஸ் 3.5ல 5th क्वेश्चन கம்பல்சரி கேட்கக்கூடியது. நிறைய தடவை எக்ஸாம்ல நான் சொன்னேன்ல அந்த p dash q dash னு வந்துச்சுல ஃபர்ஸ்ட் அந்த 9th क्वेश्चन 10th क्वेश्चन. if in case அந்த क्वेश्चन வந்து கேட்கல அப்படினா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அவங்க வந்து கேட்கக்கூடிய क्वेश्चन வந்து எக்ஸர்சைஸ் 3.5ல 5th क्वेश्चन and 6th क्वेश्चन. சாரி 5th क्वेश्चनல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் and செகண்ட் சப்டிவிஷன் இத தான் கேட்பாங்க. இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்டான क्वेश्चन. சோ அத வந்து நல்லா பாத்துக்கங்க. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா 7th क्वेश्चन சேம் அதேதான் 4 இது. பட் இங்க என்னன்னா ஒரு சொல்யூஷன் அவங்க சொல்லிட்டாங்க 1/3 is one solution அப்படிங்கறப்ப we have to find another 3 solutions. வெரி வெரி இம்பார்ட்டன்டான क्वेश्चन. சோ அத வந்து பாத்துக்கங்க. சாப்டர் 3ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ 1 மினிட். இப்போ வந்து 3 சாப்டர் படிச்சிருக்கோமா? இந்த 3 சாப்டர் மட்டும் படிச்சீங்கனாவே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு 5 மார்க் வந்துரும். சம்டைம்ஸ் வந்து 2 5 மார்க் கேக்குறாங்க. ஓகேங்களா? செகண்ட் சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் சம்டைம்ஸ் 2 5 மார்க். இப்போ தேர்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க். அப்படி பார்க்கல இப்போ இதுல 2 கேட்டாங்கன்னா அதுல கேட்க மாட்டாங்க, இதுல கேட்டாங்கன்னா இதுல கேட்க மாட்டாங்க. அப்படி பார்த்தோம்னா இப்ப நம்ம இதுல 2 கேக்குறாங்கன்னு வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஒரு 10 மார்க், செகண்ட் சாப்டர்ல இருந்து ஒரு 5 மார்க், தேர்ட் சாப்டர்ல இருந்து ஒரு 5 மார்க். 3 சாப்டர் படிச்சீங்க அப்படின்னாவே 20 மார்க் which is less than 5 மார்க். உங்களுக்கு அந்த பாஸ் மார்க்கோட 5 மார்க் தான் கம்மி. 1 வேர்ட்ல நீங்க 20க்கு ஒரு புக் பேக் மட்டும் படிச்சீங்கனாவே 15 பிளஸ் 3 சாப்டரோட 5 மார்க்ஸ் மட்டும் படிச்சீங்கனாவே 15 பிளஸ் 20 ஈக்குவல் டு 35 மினிமம் மார்க் அவுட் ஆஃப் 90க்கு. ஓகேங்களா? சோ இது போக இன்னும் ஈஸியான சாப்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. 6th சாப்டர்ல ஒரு 5 மார்க் 4 क्वेश्चन சொல்லுவேன். அதுல ஒரு 5 மார்க் கம்பல்சரி வந்துரும். அப்ப அது ஒண்ணு 40 மார்க். சோ அதே மாதிரி 5th சாப்டர்லயும் ஒரு 5 மார்க் 45 கம்பல்சரி வரும். 12th சாப்டர்ல ஒரு 5 மார்க், 11thல ஒரு 5 மார்க், 55ல இருந்து 60 மார்க் ஈஸியா வெறும் ஒரு 5ல இருந்து 6 சாப்டர் படிக்கிறது மூலமா எடுக்கலாம். சோ அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்வர்ஸ் டிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எஸ், இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். நீங்க வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சின்னதா நீங்க மிஸ்டேக் பண்ணாலும் மார்க் வந்து ஈஸியா அதுல வந்து போயிடும். சோ அந்த மாதிரி ஒரு சாப்டர் தான். சோ அதனால மை சஜஷன் வந்து இது வந்து கொஞ்சம் லாஸ்டா வந்து படிச்சுக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் சொல்றேன், பட் நீங்க வந்து இத வந்து கொஞ்சம் லாஸ்டாவே படிங்க. அவசரப்பட்டு கொஞ்சம் இப்பவே வந்து இத படிக்க ஸ்டார்ட் பண்ண வேணாம். சோ திஸ் இஸ் மை சஜஷன் ஒன்லி. ஓகேங்களா? சோ நவ ஐ அம் டெல்லிங் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. 1 மினிட். ஒரே நிமிஷம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே,
எக்ஸாம்பிள் 4.20 இம்பார்ட்டன்ட் எவாலுவேஷன் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 4.28 எக்ஸசைஸ் 4.5ல 5th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 6th கொஸ்டினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 3 மார்க்ல கம்பல்சரி கொஸ்டின்ல கேக்குறாங்க. சோ பாத்துக்கங்க. சோ தென் 7th கொஸ்டின் 8th கொஸ்டின் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சோ அவ்வளவுதான் இதுல 5 மார்க். ஏன்னா வந்து இதுல அதிகமா 3 மார்க் தான் அதிகமா வைப்பாங்க. 5 மார்க் இவ்வளவுதான் இருக்குது ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறது பாத்துக்கங்க. அடுத்தது 5th சாப்டர் 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. இதுல கம்பல்சரி ஒரு 5 மார்க், ரொம்ப ஈஸியான சாப்டர். என்னன்னு சொல்றேன் பாத்துக்கங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ். சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்றது. எக்ஸாம்பிள் 5.10 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எலிப்ஸ் ஃபைண்ட் பண்றது. இது பப்ளிக் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேக்குற கொஸ்டின், ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். சோ எக்ஸாம்பிள் 5.21 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் 5.27 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5.28 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். சோ அதெல்லாம் பாத்துக்கங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 5.31 எக்ஸாம்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஏன்னா இதுல இருந்து சம்டைம்ஸ் 2 5 மார்க் கேக்குறாங்க. the maximum and minimum distance of the earth from the sun respectively are 152 into 10 to the power 6 kilometer and 94.5 into 10 to the power 6 kilometer. The sun is one focus of the optical orbit. Find the distance from the sun to the other focus. very very important. நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டது பாத்துக்கங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கையில சோ இந்த கொஸ்டின் 5.36 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது பாத்துக்கங்க, நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆப்டைன் எக்ஸசைஸ் 5.1 5th கொஸ்டின். அந்த இதுதான் சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்றது. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அடுத்தது பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் அண்ட் நார்மல் 9th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 5.2ல 4th கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த 8th 4th 5th 6th பாத்துக்கங்க. அடுத்து எக்ஸசைஸ் 5.4ல பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது பாத்துக்கங்க. தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அடுத்தது பாராமெட்ரிக் ஃபார்ம் ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் அண்ட் நார்மல் ஆஃப் 2 ஹைப்பர்போலா. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். சோ அது பாத்துக்கங்க. சோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின் இந்த எக்ஸசைஸ் 5.5ல தேர்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அது வந்து பாத்துக்கங்க. சோ அடுத்தது 7th கொஸ்டின் சம்டைம்ஸ் கேக்குறாங்க. சோ அதையும் வந்து பாத்துக்கங்க. அவ்வளவுதான். சாப்டர் 6ல 4 கொஸ்டின் தான். எக்ஸாம்பிள் 5.6.5 prove by vector method. sin of alpha minus beta equal to sin of cos alpha cos b sorry sin alpha cos beta minus cos alpha sin beta. ஒன்னு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா சேம் எக்ஸசைஸ்லயே இருக்கும். இதே மாதிரி நான் சொல்லிடுறேன். ஒன்னு sin of alpha minus beta, இன்னொன்னு sin of alpha plus beta. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா cos of alpha minus beta cos of alpha plus beta உங்களுக்கு எக்ஸசைஸ்ல இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம். எக்ஸசைஸ் 6.1ல இருக்கும். அந்த இருக்கு பாருங்க. இந்த 2 9th கொஸ்டின் 10th கொஸ்டின் எக்ஸாம்பிள்ல 2 இந்த 4 கொஸ்டினை மட்டும் படிங்க. கம்பல்சரி ஒன்று வரும். அதுல இந்த காஸ் ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா அதிகமா பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பிகாஸ் இது ஒரு எக்ஸசைஸ் கொஸ்டின் அப்படிங்கறனால தான். மற்றபடி 4 படிச்சீங்கன்னா ஒரு 5 மார்க். நல்லா பாத்துங்க. 4 5 மார்க் படிச்சீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு 5 மார்க். மைண்ட்ல வச்சுக்கோங்க. சாப்டர் 6 போதும். ஓகேங்களா? ஏன்னா இதை தாண்டி கண்டிப்பா அது வந்து ஒன்று வந்துடும். ஸோ அதனால இப்போதைக்கு போதும். இல்ல எக்ஸ்ட்ரா சப்போஸ் 2 கேட்கற மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இது ஃபர்ஸ்ட்ல சொல்லிடுவா. எக்ஸ்ட்ரா 1 வந்து அந்த 4ல இருந்து கன்ஃபார்ம் 1 வந்துடும். அது அனதர் கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் shortest distance between two given straight lines. Example 6.36 very very important. Find non-parametric form of vector equation, Cartesian equation. Very very important question. 43 another one 5 mark attend பண்றதுக்கு. அதே மாதிரி parametric form example 6.44. so same அதேதான். exercise 6.7 first question non parametric form, parametric form second question, third question parametric form. so இதெல்லாம் தான் very very important ஆன question. சோ அடுத்தது இந்த கொஸ்டின் எக்ஸசைஸ் 6.8ல செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அதிகமா கேட்பாங்க. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். சோ இதுல உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா example 7.13 very very important. equation of the tangent and normal very very important. அடுத்து angle between y equal to x squared and y equal to x minus 3 the whole squared. very very important. angle find பண்றது. so அடுத்தது find the angle between the curves. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு क्वेश्चन. கர்வோடது அது வந்து பாத்துக்கங்க. so அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது
prove that the ellipse x squared plus 4y squared equal to 8 and the hyperbola x squared minus 2y squared equal to 4 intersect orthogonally அப்படிங்கிறது very very important 7.18 அது வந்து பாத்துக்கங்க. அடுத்தது exercise 7.2 ல பாத்தீங்க அப்படின்னா 1 minute 7.2 ல 6th question 7th question 8th 9th இதெல்லாம் very very important. so அடுத்தது இந்த example 7.45 very very important. example exercise 7.5 ல 9th 10th 11th question இதெல்லாம் very very important ஆன question. so அதெல்லாம் வந்து பாத்துக்கங்க. அடுத்தது example 7.16 very very important 5 mark question. நிறைய தடவை எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டது, அது வந்து பாத்துக்கங்க. அடுத்தது find the local extrema, இதுவும் ரொம்ப ரொம்ப important. exercise 7.7 ல second question அது வந்து பாத்துக்கங்க. அடுத்து third question ரொம்ப ரொம்ப important. for the function f of x equal to 4x cube plus 3x square minus 6x square minus 6x plus 1 find the intervals monotonically local extrema, very very important ஆன question. அது பாத்துக்கங்க. example 7.63 very very important. so அது வந்து பாத்துக்கங்க, ரொம்ப ரொம்ப important. அடுத்தது exercise 7.8 ல பாத்தீங்க அப்படின்னா 5th question 6th question 7th question. so இதெல்லாம் ரொம்ப ரொம்ப important பாத்துக்கங்க. அடுத்தது 9th question also very important. so பாத்துக்கங்க. 10th question நிறைய தடவை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. so very very important ஆன question, அது வந்து பாத்துக்கங்க. ஓகே, அடுத்தது example 7.69 7.70 exercise 7.9 ல எல்லாமே very very important. இதுதான் 7th chapter. அடுத்தது 8th chapter differential and partial derivatives very very important. கொஞ்சம் ஈஸியா இருக்கும், பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும் எது எது எப்படின்னு. அதர்வைஸ் இது கொஞ்சம் ஈஸியான சாப்டர் தான். so இதுல பாத்தீங்க அப்படின்னா example 8.8 8.9 very very important. அடுத்தது வந்து இந்த question ரொம்ப ரொம்ப important. கம்பல்சரி எக்ஸாம்ல வந்து நிறைய தடவை ரிப்பீட்டடா கேட்டது. g of x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க 2x squared y divided by x squared plus y square if x y not equal to 0 and g of 0 equal to 0 அப்படினா gங்கிறது வந்து கண்டினியூஸ் அப்படினு சொல்லணும். கண்டினியூஸ் அப்படினு சொல்றது very very important. இந்த கண்டினியூஸ் டாபிக்ல இருந்து ஒரு 5 மார்க் question கம்பல்சரி வரும். சோ அது வந்து பாத்துக்கங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படினா example 8.12 8.13 8.14 very very important question. so அடுத்தது வந்து exercise 8.4 ல பாத்தீங்க அப்படின்னா செகண்ட்ல செகண்ட் சப்டிவிஷன், ஃபிஃப்த்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 6th கொஸ்டின் 7th கொஸ்டின் 8th கொஸ்டின் இந்த 3 கொஸ்டின்ல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி வந்து எக்ஸாம்ல வரக்கூடிய கொஸ்டின். சோ அதனால இதை நல்லா பாத்துக்கங்க. எக்ஸசைஸ் 8.6 ல 6 7 8 9 நாலுமே வெரி இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். கம்பல்சரி ஒரு 5 மார்க் வரும். நான் சொன்ன அந்த 3ல வரலாட்டி ஆப்ஷனலா இதுல இருந்து தான் வரும். அடுத்தது எக்ஸாம்பிள் 8.22 example exercise 8.7 ல 7th question 6th question very very important. ரிப்பீட்டடா பப்ளிக் எக்ஸாம்ல ஆல்டர்னேட்டிவ் டைம்ஸ் ஒரு தடவை கேக்குறாங்கன்னா அடுத்த தடவை கேட்காம அந்த மாதிரி ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் அது. சோ அதை வந்து கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க. அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷனும் அதே மாதிரி தான், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ அதுல எக்ஸாம்பிள் 9.4 பாத்துக்கங்க. எக்ஸசைஸ் 9.2 ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 9.9 9.11 9.12 9.14 very very important. if integral 0 to 1.5 x squared into dx where x ங்கிறது வந்து greatest integer function, இது very very important. example 9.16 very very important. 9.17 very very important. 9.19 very very important. அடுத்தது example 9.27 9.28 நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டது. சோ அது வந்து பாத்துக்கங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கையில இது 1 minute. example 9.30 exercise 9.3 ல ஃபர்ஸ்ட்ல third subdivision fifth subdivision fourth subdivision secondல எல்லாமே பார்க்கணும், very very important. exercise 9.4 ல third question. அடுத்தது example 9.55 region bounded between the parabolas very very important. example 9.55 very very important, அதுவும் பாத்துக்கங்க. அடுத்தது 9.59 9.60 61 exercise 9.8 ல fourth question fifth question 7th question 8th question இதெல்லாம் very very important. சோ அதெல்லாம் நல்லா பாத்துங்க. 10th question அடுத்தது volume of a sphere of radius a 9.62 இது நான் கூட காலையில ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுல சொல்லியிருப்பேன், very very important ஆன question. சோ அது பாத்துக்கங்க. அடுத்தது example
இது வால்யூம் ஆஃப் ரைட், இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதிகமா கேட்டது இல்ல, பட் இந்த கேட்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ 9.63, 9.64, 9.65 இதெல்லாம் பாத்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் எல்லாமே. ஸோ அதனால எல்லாத்தையுமே வந்து நல்லா பாத்துக்கோங்க. அடுத்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 10th சாப்டர் ஓடி பிடிஇ பாத்தீங்க. இப்போ வந்து ஓடி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது நான் என்னென்னு சொல்றேன். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 10.15ல வந்து இந்த சால்வ், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸசைஸ் 10.5ல 4th கொஸ்டின் பாத்துக்கோங்க. அதுல இந்த 10th சப்டிவிஷன். அண்ட் எக்ஸாம்பிள் 10.19, 10.21 எக்ஸசைஸ் 10.6ல பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் சப்டிவிஷன், செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 6th கொஸ்டின், 5th கொஸ்டின், 8th கொஸ்டின், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 8th. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 10.23 வெரி இம்பார்ட்டன்ட், 25, 26 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் பாத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 10.7ல பாத்தீங்க அப்படின்னா 8th கொஸ்டின், 9th கொஸ்டின், 7th கொஸ்டின், 13th, 14th இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ்ல இப்ப நீங்க வந்து பிஎஸ்சி மேக்ஸ், அதுக்கப்புறம் எம்எஸ்சி மேக்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா அங்க வரும் கம்பல்சரி. ஸோ பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 11.12 வெரி 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 இம்பார்ட்டன்ட். 11.1 எக்ஸசைஸ் 11.1ல தேர்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின். எக்ஸாம்பிள் 11.7 ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். ரேண்டம் வேரியபிள் வந்து கொடுத்திருக்காங்க. இஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துரு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 1. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மாஸ் ஃபங்க்ஷன், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், இது கம்பல்சரி வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சோ அதனால இதை நல்லா பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன் வச்சாங்க, டேபிள்ல கொடுத்திருக்காங்க, இங்க ஃபங்க்ஷன்ல கொடுத்திருக்காங்க. 11.19 சேம் அதே மாதிரி தான், வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 11.9 அதை வந்து பாத்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 11.12ல செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின் எல்லாம் ஈஸி தான், ஃபார்முலா தான். அதனால கொஸ்டின் அதிகமா இருக்குன்னு பாக்காதீங்க, எல்லாமே ஃபார்முலா வச்சு போற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் 11.11, 11.12, 11.13, 11.14, 11.15 எக்ஸசைஸ் 11.3ல தேர்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின், 11.4 எக்ஸசைஸ் 11.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 7th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பார்க்கல அப்படினாலும் 7th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 11.22 எக்ஸசைஸ் 11.5ல 5th கொஸ்டின், 6th கொஸ்டின், 9th கொஸ்டின் இதெல்லாம் பாத்துக்கோங்க. லாஸ்ட் டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ்ல எக்ஸாம்பிள் 12.4 பாத்துக்கோங்க, சம்டைம்ஸ் கேக்குறாங்க. 12.9, 12.10 எக்ஸசைஸ் 12.1ல 10th கொஸ்டின். எக்ஸாம்பிள் 12.19, 12.2 எக்ஸசைஸ் 12.2ல 15th கொஸ்டின், 13th கொஸ்டின். சோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் டு ஸ்கோர் 35 அவுட் ஆஃப் 35 நீங்க ஸ்கோர் பண்றதுக்கான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அதை நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். நல்லா எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணுங்க. பிடிஎஃப் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். தேங்க்யூ.